வணக்கங்க 30/1/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, நல்ல வெளார கொம்பில் ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மாடுங்க. 7 மாதம் சினை நிறைவுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மாடு கொம்பு தலையில் முகலட்சணத்தில் நல்ல பேர் சொல்கிற மாதிரியான தரமான முக அமைப்பு கொண்ட மாடுங்க. ஈத்து தலையீத்து, பல்லு 4 பல்லு, சினை 7 மாதம் நிறைவு, காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. ஏன்னா நல்ல கொம்பு தலையில் நல்ல கூறுவாரான ஒரு காங்கேயம் தலையீத்து மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கணுன்னாலும் சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன விளக்கம் தேவைனாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குதோ அதற்கு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. நாங்கள் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பிடுவோங்க. நம்ம ஊர்லேருந்து உங்கள் ஊர் 100 கிலோமீட்டருக்கு மேலே எங்கே இருந்தாலும் சரிங்க, எந்த மாவட்டம் எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க. நம்ம ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் தோராயமாக 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடும். ஒரு சிங்கிளுக்கு மட்டும்தான் 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ன்னு கிலோமீட்டருக்கு போட்டால் 2800ங்க. வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வசூலிக்கப்படும், இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு உண்டானது மட்டும் வாங்கிக்குவாங்க. எல்லா நாட்களுமே நம்ம வீடியோ பதிவு தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறோங்க. மதியம் 2:30 3 மணிக்குள்ளே வீடியோ வருது. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், அவனுடைய விளக்கத்தை திருப்தியாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. மாடு எல்லா லட்சணமும் இருக்குதுங்க. சினை உறுதிங்க. கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோம். தோல்மடி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தலையீத்து மாடு நல்ல தரமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. சினை 9 மாதம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. மாடு பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. அதாவது குறுங்கால் மாடுன்னு நம்ம வச்சுக்கலாமுங்க. மாட்டினுடைய உயரம் ஒரு 4 அடி உயரம் தான் இருக்கும். ஆனால் பால் பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயங்காலம் 2 ஒரு 4 லிட்டர் வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்று போடுவதற்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. காலை குட்டை காலைக்கு தான் இனச்சேர்க்கை நடந்திருக்குதுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க. மாடு வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நமக்கு பிரதானம் பால் தான் அப்படிங்கிற பட்சத்தில் விலை குறைவாக வேணும், நல்ல திமிழ் அமைப்போடு வேணும், பாலுக்கு ஒழுங்காக நிற்கணும்னா தேர்வு பண்ணுங்கள். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. உயரம் மட்டும் கொஞ்சம் கம்மி, குறுங்கால் மாடுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி திமிழ் நல்ல கூர்மையான திமிழ் அமைப்போடு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. ஏன்னா எல்லாருமே பால் தேவைக்காகத்தான் மாடுகளை வாங்குகிறாங்க. ஆனால் விலை குறைவாக நிறையா நண்பர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு மடிகால் சுத்தத்தோட நல்ல திமிழ் அமைப்போட தெளிவான மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கலாம். நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மாடுகள் கன்றுகளை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட முதல்ல இந்த வீடியோ காட்டி கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். அரை மணி நேரத்தில் நீங்கள் 2 நாள் கழித்து 4 நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழல்னால அந்த மாடு வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க. நம்ம சேனல் வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ மதியம் 2:30 3 மணிக்குள்ளே குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 11 மாதங்களான சுழி சுத்தமான ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கண்ணு எல்லா தரமும் இருக்குதுங்க. நல்ல உடல் அமைப்பு, நல்ல திமிழ் அமைப்பு, கொம்புதலையில் அருமையான கொம்புதலைங்க. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல பயிர் கொம்பில் நல்ல சூட்டிப்பான கன்றுகள், நல்ல புறவி ஏற்றம், வால் இறக்கம் எல்லா தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கன்றுகள் அமையறது இல்லைங்க. நமக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தரத்தில் 6 மாதத்துக்கு ஒரு கன்று தான் கிடைக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய். 11 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல மாடாக வருங்க, கூறுவாரான மாடாக வரும். அதே சமயம் ரெட்டநாடி மாடாகவும் இருக்குங்க.
நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 7 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1.5, ஒரு 3 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும். காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. 3வது ஈத்து மயிலை மாடு, சினை 7 மாதம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1.5 கறக்குங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நெட்டீத்தாக கறக்கக்கூடிய மாடுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு, அதனால் மாடு பார்வைக்கு வாடலாக இருக்கிறத ஒழிஞ்சு மற்றபடி மாடு நல்ல தரமான மாடுங்க. செனைக்கு 100% உத்தரவாதம் உண்டுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது, அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு கறவைக்கு வந்து சேரணும். லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். கொம்பு வட்டக்கொம்பு அமைப்புங்க. வால் வந்து பயிர் வாளுங்க. தாடை வந்து ரொம்ப பெரிய தாடை கிடையாது. காம்போர்ஸ் அருமையான ஓர்ஸுங்க. அதே சமயம் நல்ல நெட்டீத்தாக ஒரு 10 மாதம் 11 மாதம் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணை ஊட்டிகிட்டு இருந்துருக்குதுங்க. பாலும் கறந்துருக்குறாங்க. கண்ணை பிரித்து வச்சுட்டு மாடு மட்டும்தான் விற்பனைக்காக வந்திருக்குது. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. இதே மாடு நம்மகிட்ட ஒரு 3 மாதம் நின்றுதுன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுங்க. ஏன்னா கொம்பு முகம் கழியாதுங்க. வால் அருமையான வால் அமைப்பு, தாடை அளவான தாடை, காம்போர்ஸ் இருக்குது. உடலில் கறிப்பிடித்தம் மட்டும் கம்மி. அதை தயார் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. கரெக்டாக குடல் புழு நீக்கம் பண்ணி 2 நேரம் அடர் தீவனம் கொடுக்கறத உறுதிப்படுத்தி நம்ம கொடுக்குற அடர் தீவனத்தில் கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை இருக்குதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னா கரெக்டாக ஒரு 3 மாதத்துல இந்த எலும்புகள்லாம் மறைஞ்சு மாடு பார்வைக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடு, 2 மாதமான கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2, சாயங்காலம் 2, 4 லிட்டர் பால் இருக்குதுங்க. மாட்டுக்கு இன்னும் செனையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு, கிடாரி கன்று மாடு, கால் அணைக்காத மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு. கன்றுக்கான வயது 2 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 2. மாடு கண்ணு 2 சுழி சுத்தம். பெண்கள் பிடிக்கலான்னா பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாமான்னா கண்டிப்பாக பால் கறக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க. 15 நாள் ஆன வட இந்திய கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு கன்று சுழி சுத்தம்ங்க. நல்லா தாலி வச்சு நல்லா கறக்கும் பட்சத்தில் காலையில் ஒரு 3 to 3:30, சாயங்காலம் 3 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு நல்ல திமிழ் அமைப்பு, கூறுவாரில் தெளிவான ஒரு மாடு. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைக்கணும். பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாம். பெண்கள் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க. நல்ல தரமான மாடு, நல்ல குணம், பூங்காம்பு, பெருந்தமருங்க. உட்காந்தா கறந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கறக்கிறவங்களா இருந்தால் உடனே கறந்து உடனே எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான ஒரு தரமான மாடுங்க. மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. கண் அருமையான கன்று, வட இந்திய கன்று கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். அணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிரமமான ஒரு வேலை இல்லைங்க. தமுறு அப்படி பெருந்தமுருங்க, பூங்காம்புங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம். ரெட் சிந்தி மாடு கிடாரி கண்ணோட கால் அணைச்சி கறக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. பாலோட அளவீடு 3.3, ஒரு 6.5 லிட்டர் பால் வரைக்கும் கறக்க முடியுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்டான மாடு. போன ஈத்தில் நம்ம கொடுத்தது தான். பெண்கள் பிடிச்சி பெண்களே கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க. கோவை மாவட்டத்தில் இருந்தது. ஒரு ஈத்தை அவங்க தெளிவாக கறந்து மீண்டும் வட இந்திய செனையூசி போட்டு செனை பண்ணி நிறைய செனையில் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. கன்று மாடு ரெண்டுமே நல்ல தரம், நல்ல குணம், நல்ல பெருவெட்டுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வந்து 2 நேரம் பீச்சு பார்த்தே நீங்கள் கொண்டு போகலாமுங்க. விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல ரெட்டை திமிழுங்க, நல்ல புறவி ஏத்தம், மடிகால் சுத்தத்தில் இருக்கிற தெளிவான மாடுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈத்து மூணாநீத்துங்க, பெருங்கூட்டு காங்கேயம் பால் வர்க்கமான மயிலை மாடுங்க. கண்ணு மயில கண்ணு காலக்கண்ணு, கண்ணுக்கு 1 வாரம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கண்ணே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கண்ணை சும்மா போய் மடிவெடிலாம் நீவி காம்படிச்சிட்டு இருக்கலாமுங்க. தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் கீழே கட்டியும் கறக்கலாம். நம்ம முதல் முறை நம்ம கறக்கிறோம், பெண்கள் கறக்க சொல்லி வீடியோ எடுக்கிறதுனால கால் அணைக்காமல் மாட்டை மட்டும் கொஞ்சம் தூக்கி கட்டி கறக்கிற மாதிரி வீடியோவாக போட்டிருக்குறோங்க. மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. கண் அருமையான கண்ணு காலக்கண்ணுங்க. பூங்காம்பு காம்பு நல்ல இடைவெளி. பால் வர்க்கமான காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க. ஈத்து மூணாநீத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தம். பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது காலையில் 3 to 3:30, சாயங்காலம் 2 to 3 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. அதாவது ஒரு நாளைக்கு கண்ணுக்கு 1 லிட்டர் விட்டது போக 5 to 6 குடி பால் கறக்கக்கூடிய தரமான பெருங்கூட்டு காங்கேயம் பால் வர்க்கமான மாடுங்க. காங்கை மாடு விரும்புகிறவங்க பால் வர்க்கமான மாடா கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. மாடு சினையே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக 40,000 ரூபாய்க்கு மேலே விற்குங்க. கண்ணு பால் ஊற்றும்போது 10,000 to 20,000 வரைக்கும் விற்கலாம். அதை நம்ம கொண்டு வர தரத்தை பொறுத்துங்க. எல்லோரும் எதிர்பார்க்குறது காங்கை மாடு வந்து நல்லா கறக்கிற மாடு வேணும்னு நிறையா அப்பப்போ கேட்பாங்க. இன்றைக்கி இது பால் வர்க்கமான மாடுங்க. கண்ணுக்கு 1 லிட்டர் விட்டது போக 5 to 6 லிட்டர் பால் பீச்சலாம். காம்பு நல்ல இடைவெளி. பூங்காம்பு பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான பெருங்கூட்டு காங்கேயம் மாடுங்க. இந்த மாதிரியான மாடுகள்லேருந்து பிறக்கக்கூடிய கன்றுகளை நம்ம நல்லா தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா இனவிருத்திக்கு ஏற்றவாறு நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா இதிலிருந்து பிறக்கக்கூடிய கன்றுகள் நல்ல பால் வர்க்கமான கன்றுகளாக உருவாகுங்க. ஒரு இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அதனுடைய தேவையை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அந்த முயற்சியில் நம்ம வந்து பண்ணணுங்க. 2016-17 காலகட்டங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் நாட்டு மாடுகள் மேலே அதீதமான ஒரு விழிப்புணர்வு வந்து குறிப்பாக காங்கேய மாடுகள் வளர்ப்போடனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சுங்க. அன்னைக்கு பார்த்து வாங்கினவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடு அழகாக இருக்கா லட்சணமாக இருக்கா அப்படிங்கிறது மட்டுமே பார்த்து தான் வாங்கினாங்க. அது பால் வர்க்கமாக இருக்குதா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் அதிலிருந்தும் இனவிருத்தி காளைகளையும் தயார் பண்ணாமல் விட்டுட்டாங்க. பாலோட தேவை வந்து எல்லாத்துக்கும் அதிகரிக்குதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் to 6 பேர் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 லிட்டர் பால் தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காங்கை மாடுகளினுடைய பால் போதுமான அளவு இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது தான் அதை வந்து எதுக்காக நம்ம வச்சுருக்கணும், கொடுத்துட்டு நம்ம வந்து கலப்பின மாடோ இல்லை வட இந்திய மாடோ வாங்கலான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. நல்ல தரமான மாடுங்க, நல்ல பெருவெட்டு மாடு, கால் அணைக்க வேண்டாம். 5 to 6 குடி பால் தரமாக பீச்சிக்க முடியும். கன்று மாட்டினுடைய விலை 60,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க.
அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2ஆம் நீத்து தார்பார்க்கர் கிராஸ் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கண்ணு கிடாரி கண்ணுங்க. மாடு தார்பார்க்கர் கிராஸுங்க. கண்ணு ஜெர்சி கண்ணு கிடாரி கண்ணுங்க. 6 பல்லு 2ஆம் நீத்து. தலையீத்துலேயே மிஷின் கறவையிலையும் கறந்துருக்குதுங்க, கை கறவையிலையும் கறந்துருக்குதுங்க. தலைச்சனில் 12 லிட்டர் பால் கறந்துருக்காங்க. இந்த ஈத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கால் அணைக்க வேண்டாம், பூங்காம்புங்க, தமறு நல்ல பெருந்தமருங்க. நம்மக்கிட்ட குணத்தில் தெளிவாக இருக்குதுங்க. தமறு 4 காம்பு அருமையாக பால் வருது, பூங்காம்பாக இருக்குதுங்க, இளம்பொருள் மாடாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 12லேருந்து 15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் தார்பார்க்கர் கிராஸு. பால் வந்து நல்ல கெட்டிங்க, எறும் பாலாட்டம் இருக்குது. பாலையும் நம்ம வந்து காய வச்சு பெறப்போட்டும் பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகவும் இருக்குதுங்க. பால் நல்ல பியூர் ஒயிட்லேயும் இருக்குதுங்க. தார்பார்க்கர் கிராஸு. கண்ணு மட்டும் ஜெர்சி கண்ணு கிடாரி கண்ணு. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 லிட்டர் பால் நமக்கு கிடைக்குங்க. இளம்பொருள் மாடா, கால் அணைக்காத மாடா, பெண்கள் கறக்கிற மாதிரி பூங்காம்பில் பெருந்தமரில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்க வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஒரு பக்கெட் நம்பி அடுத்ததாக ஒரு குண்டா வந்து 2 லிட்டர் குண்டா நம்பி போச்சுங்க. 2 லிட்டர் குண்டா வரைக்கும் வந்திருக்குங்க. 4 லிட்டர் குண்டாவில் 2 லிட்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறமும் கண்ணை ஊட்ட விட்டு கண்ணு கறந்ததுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு 1.5 லிட்டராட்டு நம்ம கறந்தவங்க. இதில் வீடியோவில் ஒரு 7 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறக்கும். அதிகபட்சம் ஒரு 15 வரைக்கும் கொண்டு வரலாம். இளம் பொருள் 6 பல்லு தாங்க. மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 72,000 ரூபாய்ங்க. விற்பனை விலை 72,000 ரூபாய்ங்க. 6 பல்லு 2ஆம் நீத்து. கண்ணு வந்து ஜெர்சி கண்ணு கிடாரி கண்ணு. கண்ணுக்கு 10 நாட்கள் ஆகுதுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரில் வந்து கறந்து பார்க்கறனாலும் கறந்து பார்க்கலாம். விலை 72,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க.